யார் இந்த சதுர்வேதி சாமியார்? தமிழ்நாடு குற்றப்பிரிவு போலீசார் எதுக்கு இவரை தீவிரமா தேடிட்டு வராங்க? கடந்த 2004ஆம் ஆண்டு சென்னை ஆழ்வார்பேட்டையைச் சேர்ந்த ஒரு தொழில் அதிபருடைய மனைவி மற்றும் மகளை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம் தொடர்பாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. அந்த வழக்குல முக்கிய குற்றவாளி தான் பிரசன்ன வெங்கடாச்சாரி என அழைக்கப்படும் சதுர்வேதி சாமியார். வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பின்னும் இந்த சதுர்வேதி சாமியார் நீதிமன்றத்துல ஆஜராகாம தட்டி கழிச்சிட்டு இருந்திருக்காரு. பலமுறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாம இருந்ததால சதுர்வேதி சாமியாரை ஏற்கனவே தேடப்படும் குற்றவாளியாக தமிழ்நாடு போலீஸ் அறிவிச்சிருக்காங்க. இருப்பினும் கடந்த 2016ஆம் ஆண்டு இந்த வழக்கில் அள்ளிக்குளம் மகளிர் நீதிமன்றத்துல விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என தெரிவித்திருந்தோம். அதை தொடர்ந்து அவர் தட்டி கழிச்சு வந்திருக்கிறாரு. சதுர்வேதி காவல் நிலைய விசாரணையை தட்டி கழிச்சு வந்த நிலையில போலீசார் நீதிமன்றத்துக்கு மனு தாக்கல் செய்றாங்க. இந்த வழக்குல கடைசி வாய்ப்பாக கடந்த மே 23ஆம் தேதி மகளிர் நீதிமன்றத்துல விசாரணைக்காக சதுர்வேதி சாமியார் ஆஜராகணும்னு, அப்படி ஆஜராகவில்லைன்னா அவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்படுவார் என ஒரு பகிரங்க எச்சரிக்கையை அறிவிச்சிருக்காங்க. நீதிமன்ற உத்தரவை அறிவிச்ச பிறகும் கால அவகாசம் கொடுத்தும் இன்னும் சதுர்வேதி சாமியார் ஆஜராகாம தலைமறைவாக இருக்கிற காரணத்தினால சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 209 என்ற பிரிவின் கீழ் சட்டத்தின்படி விசாரணைக்கு ஆஜராகாத சதுர்வேதி சாமியாரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து போலீசார் அவரை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க.